பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருந்து என்று சொல்லி சற்று அப்புறம் முகங்குப்புறமாய் விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகலும் சித்தத்தின்படி செய்யும் ஆகக்கிடும் ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களை அவர்கள் நித்திரைப்பினர் கண்டு பேதுரு நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபம் பண்ணி விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறார். இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்குறதுல, முதல்ல இயேசு தன்னை சிலுவையில் அடிக்க போகிறான்னு தெரிஞ்சு அவருடைய ஆத்ம மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முதல் வேளை ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணது மட்டுமல்ல, ஒரு ஜெப உதவியும் கேட்குறார். என் ஆத்ம மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, எனக்காக விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கேயும் இங்கேயும் மனிதனை தேடி ஓடாதீங்க. மனுஷனை தேடி ஓடினீங்கன்னா உங்கள் பிரச்சனை கேட்பான், இன்னும் சந்தோஷப்படுவான், இல்லை ஆறுதல் சொல்லுவான். இந்த 2 விஷயம் மட்டும்தான் ஒரு மனுஷனால் செய்ய முடியும். தேவன் அப்படி இல்லை. வானத்தையும் உண்டாக்கினவர், சர்வலோகத்தின் தேவன். அவர்னால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாலும், என்ன தலைபோகிற காரியம் இருந்தாலும், ஏன்னா இயேசுக்கு சிலுவையில் அறை போடுறாரு. அந்த உயிரி போகிற பிரச்சனை காட்டிலும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. சாதாரணமாக ஈஸியாக அந்த பிரச்சனையை மாற்றி கொடுத்துருவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுங்கள், முதல் வேளை ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமுன்னா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் சித்தத்தின்படி செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய சித்தம் அதில் மறைந்து தேவ சித்தம் அதில் வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ஈஸியாக அது சால்வ் ஆகும். கர்த்தர் அதில் ஒரு பெரிய வழிவாசலை உங்களுக்கு திறப்பார். இதில் எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை. என் வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை நான் கண்டிருக்கேன். இது போல் பிரச்சனை வரும்போது நான் என்னோடய சித்தத்தில் நான் போகவே மாட்டேன். ஆண்டவரே, உங்கள் சித்தம் அந்த காரியம் வாய்க்க சென்னுங்க. ஒரு கல்யாண காரியமாக இருக்கட்டும், ஒரு முடிவெடுக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை சீரு சிறப்புமாக இருக்கும். முக்கியமாக ஜெப வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். 1 மணி நேரம் கூட ஒரு கிறிஸ்துவன் ஜெபம் பண்ணாவ நானும் கிறிஸ்துவன் என்று சொல்லி பொய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி மனம் திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாவத்தின் வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்க. ஜெபம் பண்ணாமல் 1 மணி நேரம் கூட நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நானும் ஆலயத்துக்கு வரேன்னா அதில் எந்த விதத்துலையும் பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இயேசுவை ஏமாத்தலை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அதனால் நீங்கள் கைவிடப்பட்டுருவீங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆமென்.